வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு கேரட்டை வச்சு அருமையான ஒரு கீர் ரெசிபி தான். இந்த கேரட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு கண்ணுக்கு ஒளி தரக்கூடிய சத்து இருக்குது. பாலில் அதிக அளவு கால்சியம் சத்து இருக்குது. ஸ்கின்னுக்கு க்ளோயிங் தன்மை கொடுக்கும், நல்ல கலரும் கொடுக்கும். நம்ம உடம்புல தோல் ஸ்கின்னு நல்லா ஷைனிங்காக இருக்கும். இந்த ஒரு கீர் குடித்தோம்னா நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்கும். குழந்தைங்களுக்கு அதிக அளவு பிடிச்ச கீர் இது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம், எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேரட்டை நல்லா மண்ணெல்லாம் போக நல்லா சுத்தப்படுத்திட்டு அந்த தோலை சீவி எடுத்துடணும். சீவி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும், ஏன்னா மேலே நல்லா இருக்காது. அதுக்காக அதை நல்லா துருவியில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கேரட்டாக எடுத்துக்கோங்க. நல்லா துருவி எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற அளவு ஒரு 1/4 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். இது குடிக்கிற அளவுன்னு பார்த்திங்கன்னா 6 பேர் நல்லா குடிக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டு முதல்ல இந்த கேரட் துருவில் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ஏன்னா கேரட்டினுடைய வாசனை பச்சைத்தன்மை அவ்வளோ நல்லா இருக்காது இந்த பாலோடு சேர்க்கும் பொழுது. அதுக்காக நல்லா வதக்கிக்கணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகணும், கேரட்டுடைய வாசனை போகணும். அதுக்காக தான் நம்ம வதக்கி செய்கிறது. வதக்கி செய்யும்போது அந்த நெய்யோட மணமும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த கேரட்டு. இது பச்சையாகவே சாப்பிட்டோம்னா கண்ணுக்கு கண்ணாடி போடணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே எலக்ட்ரிக் சாதனங்கள் அதிகமாக உபயோகப்படுத்துகிறோம். பிள்ளைங்க பார்த்திங்கன்னா லேப்டாப்லேயே மூழ்கி இருக்காங்க, செல்ஃபோனில் மூழ்கி இருக்காங்க. 1 கிளாஸ் பால், ஒரு 200 ml பால் அதில் நல்லா ஊற்றிடுங்க. அது பாலில் தான் வேக வைக்கணும், தண்ணியில் வேக வைக்கக்கூடாது. அதுக்கு நம்ம சும்மா கேரட்டில் பொரியல் பண்ணி கொடுக்குறோம், ஜூஸ் கொடுக்குறோம். இப்படி கீர் பண்ணி கொடுத்தோம்னா அதிகமாக விரும்பியும் குடிப்பாங்க, நல்லாயிருக்கும். சின்ன வயசுலேருந்தே நம்ம இதை கொடுத்து பழகிட்டோம்னா கண்ணாடி போடணுன்ற அவசியமே கிடையாது. டிவி முன்னாடி பக்கத்தில் உட்காந்து பார்க்குறாங்க பிள்ளைங்கள்லாம், நம்ம சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க. அதுக்கு இப்படி நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் கண்ணாடி போடுற தன்மை கொஞ்சம் குறைவாகலாம். நல்லா பாலில் நல்லா வேகணும். நல்லா வெந்த உடனே 10 நிமிஷம் ஆகும். வெந்த உடனே நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். அது கூட நம்ம ஒரு டேஸ்ட்டு ரிச்னஸ்க்காக ஒரு 4 பாதாம் பருப்பு, 4 முந்திரி பருப்பு, அவங்கவுங்க விருப்பம் எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். 4 பாதாம் பருப்பு, 4 முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய் போட்டு இதிலையே அரைச்சிருங்க. நான் ஏலக்காய் பொடி இல்லாததுனால போட்டு அரைக்கிறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்தால் அது தேவையில்லை, நம்ம போட்டுக்கிட்டும் செஞ்சுக்கலாம். கீர் கொதிக்கும் போது கூட போட்டுக்கலாம். இதுலேயும் கொஞ்சோண்டு பால் விட்டு அரைக்கணும். இது நான் எடுத்துருக்கிற அளவுன்னு பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 6 பேத்துக்கு நல்லா விழுதாக அரைச்சிக்கங்க. நைஸாக இருக்கணும் உங்களுக்கு. ஒரு பேனில் மிச்சம் இருக்கிற பாலை ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. நல்லா பாலை ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். ஏற்கனவே இது நான் காய்ச்சி ஆற வச்ச பால் தான். நல்லா கொஞ்சம் திக்காக ஆகட்டும். நல்லா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. பால் கொதித்த உடனே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். இதை நல்லா சில்லுன்னு குடிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சம்மருக்கு ஏற்றதுமா உங்களுக்கு. இது பால் அதிக அளவு சேர்த்துருக்கிறதுனால கால்சியம் சத்தும் இருக்குது உங்களுக்கு. அதில் இந்த அரைச்ச விழுதை போட்டுருங்க. ஏற்கனவே நம்ம வதக்கியிருக்கோம், திரும்பவும் வேக வச்சுருக்கோம். அதனால் ஒரு 2-3 கொதிச்சா போதும். ஒரு 5 நிமிஷம், அதுக்கு மேலெலாம் தேவை இருக்காது. ஏன்னா இதில் வாசனையே ஒன்றுமே இருக்காது, பச்சை வாசனைன்றதே கிடையாது. ஆல்ரெடி பாலில் வேக வச்சதுனால ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ஏலக்காயும் போட்டு அரைச்சிருக்கனால ஏலக்காய் பொடியும் வேண்டாம். இன்னும் கொஞ்சம் ரிச்னஸ்க்காக உங்களுக்கு கண்டென்ஸ்டு மில்க் இருந்தால் ஊற்றிக்கலாம். நம்மக்கிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இல்லை. நான் அதனால என்ன செய்கிறேன், ஆச்சி பாதாம் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டுக்கிறேன். ஒரு 1/2 கப் சர்க்கரை போட்டுக்கோங்க. பால்லே சுகர் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்காக 1/2 கப் சர்க்கரை இது கரெக்டாக இருக்கும். கேரட்லேயும் ஸ்வீட்னஸ் இருக்கும். பாதாம் பவுடர் ஒரு ரிச்னஸ்க்காக
ஒரு டேஸ்ட்டு நல்லா அரோமா நல்லா இருக்கும் இல்லையா, அதுக்காக. கலர் பார்த்திங்கன்னா நம்ம கலர் பொடி எதுவுமே சேர்க்காமையே கலர் பாருங்கள், நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் சூப்பராக இருக்குது. பாதாம் பொடி விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லாட்டியா சும்மாவே கூட குடிக்கலாம். அருமையான கீர்மா இது. ஒரு 10 நிமிஷத்துலேயே சீக்கிரம் செஞ்சிடலாம். யாரும் கெஸ்ட்டு வந்துட்டால் கூட நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ணி கொடுத்துக்கலாம். அருமையான கீர் தயாராகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம நட்ஸுகளை தூவி பரிமாற வேண்டியது தான். இது ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது. தோல் சுருக்கமெல்லாம் வரவே வராது உங்களுக்கு. கேரட் அதிக அளவு நம்ம உடம்புல சேர்த்துக்க கண்ணுக்கும் நல்லது, ஸ்கின்னுக்கும் நல்லது. பால் சேர்த்துருக்கிறதுனால கால்சியம் சத்தும் அதிக அளவு. மொத்தத்தில் இது ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க். இது ஆர்டிஃபிஷியல் ட்ரிங்க்கை குடிக்கிறத காட்டிலும் இப்படி நமக்கு இயற்கையாக கொடுக்குறத நம்ம செஞ்சு குடிச்சுக்கிட்டோம்னா நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.